ராமேஸ்வரம் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டை நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு குத்தகை அடிப்படையில் ஏலம் விடப்போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த மீன் மார்க்கெட் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு மீன்கள் மட்டுமல்லாமல் காய்கறிகளும் பழங்களும் விற்கப்படுவதுடன் இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்குள்ள கடைகளுக்கு இதுவரை நகராட்சி நிர்வாகத்தால் வாடகை வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது குத்தகை அடிப்படையில் தனியாருக்கு ஏலம் விடப்பட்டு அவர்கள் மூலம் வசூல் செய்யப்படும் என வெளியான அறிவிப்பு வியாபாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு குத்தகைக்கு ஒரு பக்கெட்டுக்கு 10 ரூபா, தெல்லிக்கு 20 ரூபா, 20 ரூபா, பாக்ஸுக்கு 40 ரூபா இப்படி வாங்குறாங்க. எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குத்தகை காசு வாங்குறாங்க, சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இந்த மார்க்கெட்டை ஏலம் போனால் எங்களுக்கு ரொம்ப அடிபடு. நாங்கள் மீனவர் இதை வச்சு தான் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம். இதையும் பிடுங்கிட்டேன்னா நீங்கள் எங்கள் வயிற்றுல அடுத்தது. ராமேஸ்வரம் மார்க்கெட்டை நகராட்சி நிர்வாகம் தனியாருக்கு குத்தகைக்கு விட்டால் கடை வாடகை அதிகரிக்கும் என்றும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறுகிறார் மரியா. குத்தகை விட்டா அதிகாரம் பண்ணுவாங்க, கூட குறை காசு கேட்பாங்க. எங்களுக்கு மீன் தொழில் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கட்டையா இருக்கு. அப்படியே நாங்க இதை குத்தகைக்கு விட்டா நாங்க மீன் விற்கிற காசு அவங்க கொடுத்துட்டு எங்க புள்ள குட்டி எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். இதை ஏலம் விடக்கூடாது, குத்தகை கொடுக்க கூடாது. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் ஜெயராமராஜாவை தொடர்பு கொண்ட போது அவர் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டார். மீனவர்கள் நிறைந்த ராமேஸ்வரத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டை குத்தகைக்கு விட அனுமதிக்க கூடாது என்பதே வியாபாரிகளின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. நகராட்சி நிர்வாகமானது தனியாருக்கு விடப்படக்கூடிய அந்த ஏலத்தின் எண்ணத்தை கைவிடப்பட வேண்டும் என்பதே இங்குள்ள விற்பனையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.